ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் வர சகல சம்பத்தும் கிடைக்க இந்த கோயிலுக்கு போங்க. இந்த தலைப்புல தான் நான் இந்த பதிவுல பேசியிருக்கேன். பொதுவா ஜாதகம் பார்க்க வரவங்க நிறைய பேர் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக தான் வராங்க. நிறைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்படைஞ்சு கஷ்டம் அப்படின்னு சொல்லி தான் வராங்க. கிட்டத்தட்ட 70% பேர் வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிச்சிருக்காங்க. இந்த மீதி இருக்கிற 30% பேரு நல்லா வேலை இருக்கு, நல்ல சம்பளம் இருக்கு. அது சில பேருக்கு நல்ல தொழில், வருமானம் இதெல்லாம் இருக்கிறதுனால பணத்த வந்து எப்படியும் சமாளிச்சர்றாங்க. ஆனா 70% பேரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நெறைய கடன் வாங்கிட்டோம். கடன் நெறைய இருக்கு. இந்த கடன வந்து எப்ப கட்ட முடியும்? கடன கட்டிர்லாமா? அதுக்கான வழி ஜாதகத்துல இருக்கா? அப்படின்னு கேட்டு வராங்க. சில பேரு கடன் குடுத்துட்டு அந்த கடன வாங்க முடியல. அந்த பணம் வந்து எப்பதான் கிடைக்கும்? குடுப்பாங்களா அந்த பணத்த? அப்படிங்கிற மாரி வந்து கவலையோட கேட்குறாங்க. அதேபோல ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரம் பண்ணி, அதுல பணம் அதாவது வருமானம் பார்க்காம நஷ்டமா போயி, அதுல சிக்கல்கள்ல இருந்து தொழில் வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு போலாமா? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஒரு சில பேர் வந்து வேலையே இல்லாம, வேலை சரியா அமைய மாட்டேங்குது. வேலையே இல்ல, வருமானம் இல்ல அப்படிங்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பாருங்க, ஒரு பிரதானமான ஒரு விஷயம் தான் இதுல இருக்கும். என்னன்னா, அது பணங்கிற ஒரு விஷயம். இதுதான் மூல காரணமா இருக்கும். பிரச்சனைகள் தான் வேற வேறயா இருக்கும். ஆனா, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த ஜாதகருக்கு பிரச்சனையா இருக்கும். இதுதான் வந்து ஜாதகங்கள்ல நம்ம பார்த்து, இதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்ப ஜாதகங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பாதிச்சு இருக்கும். அந்த பாதிப்பு இருக்கும்போது தான் அந்த ஜாதகர் வந்து நெறைய பாதிக்கிறதுக்கான காரணமா இருக்கும். இப்ப இதெல்லாம் வந்து ஒரு ஜாதகத்துல இருந்தா அத சரி பண்ண முடியுமான்னு கேட்டா, சிலருக்கு வந்து அது கடைசி வரையும் அந்த மாரி தான் இருக்கும். அவங்களுடைய ஜாதக அமைப்புக்கு வந்து பணம் வந்து பெரிய அளவுல சேராது. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்களுக்கு பாதிப்பு வந்துகிட்டே இருக்கும். இப்படி இருக்கிற ஜாதகங்களுக்கு ஏதாவது வழி இருக்கா? அப்படின்னு பார்த்தா, நிச்சயமா ஜாதகங்கள்ல நல்ல வழியெல்லாம் இருக்கு. அதுக்கு வந்து நம்ம நட்சத்திர தாராபலன் வழியா அந்த ஜாதகத்துக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிற மாரி செய்யலாம். அது என்ன நட்சத்திர தாராபலன்னா, மொத்தம் ஒரு ஜாதகர் வந்து ஒரு ஜென்ம நட்சத்திரத்துல பொறந்திருப்பாரு. அவருக்கு வந்து அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு அடுத்தடுத்து வர அ நட்சத்திரங்கள் வந்து ஒவ்வொரு பலன குடுக்கும். இதுல வந்து அவருடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரமா வரக்கூடியது பார்த்தீங்கன்னா, தனதாரை, சம்பத்து தாரைம்பாங்க. அந்த நட்சத்திரத்த இயக்குனா கண்டிப்பா இந்த ஜாதகருக்கு வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் சரியாகும். அவருக்கு பணமும் கிடைக்கும். பணம் வந்து ஓரளவுக்கு அவரு சமாளிக்கக்கூடிய நிலையில இருப்பாரு. பெரும்பாலும் அந்த 2வது தனதாரை இருக்கிறவங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை இருக்காது. இப்ப அந்த தனதாரை இயக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் வந்து நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. புத்தகங்கள்ல இருக்கு, YouTubeல இருக்கு. நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதிலேயே சில பவர்ஃபுல்லான விஷயங்கள் வந்து இந்த பதிவுல நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். இப்ப தனதாரை இயக்கக்கூடிய நிலைய எப்படி இயக்குனா, ஒரு ஜாதகருக்கு வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல பலன்கள் உண்டாகும். அப்படிங்கிறத இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். இப்ப வந்து அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திரங்களுக்கு மரங்கள் உண்டு. நீங்க படிச்சிருக்கலாம். அது பஞ்சாங்கத்துல கூட இருக்கும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விருட்சம் அப்படின்னு. விருட்சம்னா மரம். அதனால ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மரம் உண்டு. ஏன் மரத்த சொன்னாங்க அப்படின்னா, நட்சத்திரங்களோட அந்த தன்மைய, அதாவது பவர வந்து இழுக்கிறதுல வந்து ஆ மரங்களுக்கு வந்து அதிக பவர் இருக்கும். அந்த ஒரு நட்சத்திரத்தோட தன்மையில தான் அந்த மரமே இருக்கும். ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு நட்சத்திரத்த பவர் வந்து இழுக்கிறது, அதோட பலன குடுக்குற தன்மை அதிகமா இருக்கும். அதனால தான் பழைய காலத்துல பெரிய பெரிய கோயில்லலாம் பார்த்தீங்கன்னா, தல விருட்சம்னு ஒண்ணு இருக்கும். தல விருட்சங்கிறது தான் தல மரம். அந்த தல விருட்சத்த வந்து யாரும் கண்டுக்கிறது இல்ல. கோயிலுக்கு போய் இறைவன சாமி கும்பிட்டுட்டு, அங்கேயே அவங்க வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு வந்துர்றாங்க. வேண்டுதல்லாம் சொல்றாங்க. ஆனா, தல விருட்சத்த வச்சு தான் அந்த கோயிலோட தெய்வங்களே பலன கொடுக்கும்.
அப்ப தல விருட்சத்த வணங்குறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறதுனால தான், ஒவ்வொரு பெரிய கோயில் பழைய கோயில்லலாம் பார்த்தீங்கன்னா, தல விருட்சம்னு ஒண்ணு இருக்கும். பழைய கோயில்கள்ல பெரிய பெரிய புகழ்பெற்ற கோயில்லலாம் இருக்கும். அந்த மாரி கோயில்கள்ல குடுக்கக்கூடிய நல்ல பலன்கள எடுத்துக் குடுக்க தான், நான் இந்த பதிவுல தேடி தேடி குடுக்குறேன். இப்ப பூராட நட்சத்திரத்துல பொறந்தவங்களுக்கு இப்ப பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல பலன் நடக்கணும்னா, இவங்க நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரத்த இயக்கணும். இப்ப பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2வது நட்சத்திரம் உத்திராடம். உத்திராட நட்சத்திரத்தை இருக்கணும். உத்திராட நட்சத்திரத்துக்குள்ள மரத்த கும்பிட்டாலே இவங்களுக்கு பணம் வரும். இப்ப உத்திராட நட்சத்திரத்துக்கு உள்ள மரத்த பார்த்தீங்கன்னா, சக்கை பலாம்பாங்க. சக்கை பலா. இப்ப இது தலவிருட்சமா இந்த சக்கை பலாங்கிற மரம் தலவிருட்சமா இருக்கிற கோயில் எங்க இருக்கு அப்படின்னா, குற்றாலம், தென்காசியில உள்ள குற்றாலம். அங்க குற்றாலநாதர் கோயில். அந்த கோயில்ல இந்த சக்கை பலாங்கிற மரம் தலவிருட்சமா இருக்கு. இப்ப பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க, எனக்கு பண விஷயங்கள்ல நல்லபடியா நல்ல பலன் ஏற்படணும். பண கஷ்டங்கள் தீரணும். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னா, இவங்க தென்காசியில உள்ள குற்றாலம், புகழ்பெற்ற குற்றாலத்துல இருக்கக்கூடிய குற்றாலநாதர் கோவிலுக்கு போயி, அந்த குற்றாலநாதர வழிபாடு செஞ்சுட்டு, வேண்டுதல்லாம் சொல்லிட்டு, எல்லா சன்னதியும் வணங்கிட்டு, அதே போல அந்த தலவிருட்சமா இருக்கக்கூடிய சக்கைப்பலாங்கிற மரத்த போய் வணங்கும்போது, நிச்சயமா பூராட நட்சத்திரத்துல உள்ளவங்களுக்கு பணப்பிரச்சனை 100% தீந்துரும். அவங்களுக்கு பணம் சரளமா இருக்கும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல பலன்கள் அவங்க எதிர்பார்க்கலாம். நடக்கும் அவங்களுக்கு. இப்ப இது இந்த நட்சத்திரம் அ உங்களுக்கு குற்றாலநாதர் கோயிலுக்கு போறீங்க. அங்க எல்லா சன்னதியிலயும் அங்க உள்ள குற்றாலநாதரெல்லாம் கும்பிட்டுட்டு வழிபாடு செஞ்சுட்டு, அந்த கடைசியா கேட்டா சொல்லுவாங்க. இந்த தலமரம் எங்க இருக்கு? சக்கை பலாங்கிற தலமரம் எங்க இருக்குன்னு கேட்டா கோயில்ல சொல்லுவாங்க. அந்த சக்கை பலாங்கிற மரத்த நீங்க அதே மாரி வழிபாடு அதாவது நீங்க வேண்டுதல்லாம் சொல்லி, அதே இடத்துல நீங்க கும்பிட்டுட்டு, அந்த மரம் சம்மந்தப்பட்ட இடத்துல நீங்க கொஞ்சம் அங்கேயே இருந்து உங்க கோரிக்கையெல்லாம் சொல்லிட்டு வரும்போது, நிச்சயமா பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல பலன். அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்ல, சகல விதமான சம்பத்துகளும் கிடைக்கும். இந்த பூராட நட்சத்திரத்துல பொறந்தவங்க, அ அடிக்கடி போலாம். அது பக்கத்துல இருக்கவங்களுக்கு அது சாத்தியப்படும். இப்ப தூரத்துல வேற ஊர்ல இருந்து வரவங்க, எப்படியும் 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது அந்த குற்றாலநாதர் கோயில்ல இருக்கிற அந்த கடவுள வணங்கிட்டு, அதே போல அங்க உள்ள சக்கைப்பலாங்கிற தலவிருட்சத்தையும் வணங்கிட்டு வந்தாங்கன்னா, நிச்சயமா பூராட நட்சத்திரத்துல உள்ளவங்களுக்கு 100% பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல பலன் நடக்க ஆரம்பிச்சிரும். இது தாராபலன்ல உங்களுக்கு நல்ல ஒரு பலன தரக்கூடிய நட்சத்திரம். உங்களுக்கு 2வது நட்சத்திரமா வரக்கூடிய உத்திராட நட்சத்திரம். அதோட மரம் தான் இந்த சக்கை பலாங்கிறது. இப்படி நம்ம தேர்ந்தெடுத்து செய்யும்போது, இந்த கோயிலுக்கு போய், இந்த கோயில்ல உள்ள இந்த தலவிருட்சத்த கும்பிட்டா நம்மளுடைய பிரச்சனைகள் சரியாகிறது அப்படிங்கிறத நீங்க உணர்வுபூர்வமா உணர ஆரம்பிச்சுருவீங்க. அதனால பூராட நட்சத்திரக்காரங்க குற்றாலநாதர் கோயிலுக்கு போயி, அங்க உள்ள தலமரத்தையும் கும்பிட்டுட்டு வாங்க. உங்களுடைய பண பிரச்சனை தீரும். இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.